வணக்கம் மக்களே. நம்ம கார்த்திக் கதையில டிசம்பர் 25 என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றதுதான் எங்களுக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை பாருங்க. என்ன நடக்குது அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, நம்ம எல்லாருமே சேர்ந்து வீட்டுல உள்ள எல்லாருமே சேர்ந்து கோர்ட்டுக்கு கிளம்புறாங்க. அப்ப ஹீரோயின் ரொம்ப சோகமா அந்த இடத்துக்கு வராங்க. அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, இன்னையோட அந்த டிரைவர் பயலுக்கும் இந்த குடும்பத்துக்கும் எந்தவித சம்மந்தமும் இல்லாம முடிய போகுது. இததான் இத்தனை நாளும் நான் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தேன். சந்திரா, உனக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். நீ சொன்னதுனாலதான் இந்த விவாகரத்து ஏற்பாடே பண்ண. நீ மட்டும் எனக்கு சொல்லல அப்படின்னா எனக்கு இதெல்லாம் எதுவுமே தெரிஞ்சிருக்காது. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, இங்க பாருங்கம்மா, உங்க தங்கச்சி உங்களுக்கு நல்லது பண்றாங்க அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆனா உங்க தங்கச்சி உங்களுக்கு எவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியல. அதுக்கு வில்லி சொல்றாங்க, பாத்தியாக்கா, என்னமோ இந்த வீட்டுல உள்ளவங்களுக்கு மட்டும் என்ன சுத்தமாவே பிடிக்கவே மாட்டேங்குது. அப்படி நான் இந்த குடும்பத்துக்கு என்ன பண்ணேன்? இவளை தூக்கி வளர்த்திருக்கேன். ஆனா இவ கொஞ்சம் கூட என்ன மதிக்கவே மாட்டேங்கிறாக்கா. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு சந்திரா, உன்னோட அருமை இந்த வீட்டுல உள்ள யாருக்குமே தெரியல. நீ கட்டின புருஷனை பிரிஞ்சு வந்து என் கூட இருக்க, உன் சொந்த வாழ்க்கையே வாழாம. அப்ப கூட இவங்க யாரும் உன்னை நல்லவங்களா நினைக்கவே மாட்டேங்கிறாங்க. நீ விடுடி, நான் தான் உனக்கு இருக்கேன்னு. ஆனா நீ மட்டும் எனக்கு சொல்லாம இருந்திருந்தன்னா இவ்வளவு பெரிய அநியாயம் என்னை சுத்தி நடக்குது அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிருக்காது. சோ உனக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, இங்க பாருங்கம்மா, இப்போ நான் கூட என் வாழ்க்கையை இழந்து வீட்டுக்கு வரப்போறதுக்கு யாரு தெரியுமா? சித்தி தான் காரணம் அப்படின்னு. அதுக்கு வில்லி சொல்றாங்க, ஏய் என்னடி ரொம்ப ஓவரா பேசுற? அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, இங்க பாருங்க சித்தி, என் புருஷன் இது எல்லாத்தையுமே பாத்துக்கிட்டு அமைதியா இருக்காரு அப்படின்னு நினைக்காதீங்க. கூடிய சீக்கிரம் உங்களுக்கு ஒரு முடிவு கட்டுவாரு, அன்னைக்கு இருக்கு. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, ஏய் என்னடி அவனுக்கு போயிட்டு நீ சப்போர்ட் பண்ற? ஹீரோயின் சொல்றாங்க, இங்க பாருங்கம்மா, என் புருஷனுக்கு நான் சப்போர்ட் பண்ணாம வேற யாரு சப்போர்ட் பண்றது? வில்லி சொல்றாங்க, இங்க பாரு, இந்த புருஷன் அப்படிங்கிற அந்தஸ்து எல்லாமே இன்னைக்கு கோர்ட்டுல வரைக்கும் தான். அதுக்கப்புறம் உனக்கும் அந்த டிரைவர் பையலுக்கும் எந்தவித சம்மந்தமும் இல்லடி. ஹீரோயின் சொல்றாங்க, சித்தி, ஃபர்ஸ்ட் அந்த விவாகரத்து நடக்குதா அப்படிங்கிறத பாக்கலாம். அதுக்கப்புறம் நீங்க சொல்றது நடக்குதா அப்படிங்கிறத பாக்கலாம். அதுக்கு வில்லி நேரா அவங்க அக்கா கிட்ட, அக்கா, நான் அப்பவே சொன்னேன், இவங்க எல்லாரும் சேர்ந்து ஏதோ பிளான் பண்றாங்க. இந்த விவாகரத்து நடக்க விடாதபடி ஏதோ பண்ண போறாங்க. ஈஸ்வரி சொல்றாங்க, ஏய் நீ சும்மா இருடி, கோர்ட்டுக்கு போனதோட விவாகரத்து அப்ரூவ் ஆகிரும். இதுக்கப்புறம் இவங்களால என்ன பண்ண முடியும்? சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவும் கிளம்புறாங்க. ஈஸ்வரி அவங்க பொண்ணுங்களோட கோர்ட்டு வாசல்ல வெயிட் பண்றாங்க. வில்லி சொல்றாங்க, என்ன அந்த டிரைவர் பையல இன்னும் காணும்? இன்னும் கொஞ்ச நேரத்துல ஆரம்பிச்சிருவாங்க. இவன் எங்க போனான்? எனக்கு அப்பவே தெரியும்க்கா, இவன் ஏதாவது பிரச்சனை பண்ணி வராம இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவான் அப்படின்னு எனக்கு அப்பவே தெரியும். அதே மாதிரி பண்றான் பத்தியா? அப்ப ராஜா சொல்றாரு, இங்க பாரு, மாப்பிள்ள ஒரு இடத்துக்கு வரேன்னு சொல்லிட்டா அவர் கண்டிப்பா வந்துருவாரு. நீ தேவையில்லாம மாப்பிள்ள மேல அடுத்தடுத்து குறை சொல்லாத. அதுக்கு வில்லி சொல்றாங்க, ஆமா, இந்த வீட்ல எல்லாருமே அவனுக்கு சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு. அப்ப ஹீரோவோட கார் வந்து நிக்குது. நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வராரு. பாட்டியும் கூடவே வராங்க. அப்ப ஈஸ்வரி நேரா பாட்டிய பார்த்து, என்ன ரெண்டு பேரும் சேர்ந்து எப்படி ஏமாத்தி என் பொண்ண கல்யாணம் பண்ணீங்க? இப்ப பாத்தியா, விவாகரத்து வரைக்கும் கொண்டுட்டு வந்துட்டேன். நான் நினைச்சதுதான் நடக்கும். இந்த ஈஸ்வரிய யாருன்னு நினைச்சேன்? பாட்டி சொல்றாங்க, ஈஸ்வரி இங்க பாரு, இன்னும் விவாகரத்து முடியல. அதுக்கு முன்னாடியே உன் இஷ்டத்துக்கு ஆடாத. ஈஸ்வரி சொல்றாங்க, இருந்தாலும் உனக்கு ரொம்ப அதிகமான நம்பிக்கை. கோர்ட் வரைக்கும் வந்துட்டோம். உன் பேரனும் விவாகரத்துல கையெழுத்து போட்டுட்டான். இதுக்கப்புறம் நீங்க நினைக்கிறது எதுவுமே நடக்க போறது இல்ல. என் பொண்ணை வச்சுதானே உன் பேரனை மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ள அனுப்பணும் அப்படின்னு பயங்கரமான சதி திட்டம் போட்டேன். இப்போ என் பொண்ணுக்கும் அந்த டிரைவர் பையலுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னா எப்படி அந்த டிரைவர் பையன் மறுபடியும் வீட்டுக்குள்ள வர முடியும்? அதற்கான வாய்ப்பே இல்லை. இங்க பாரு, என் பொண்ணுக்கும் அந்த டிரைவர் பையலுக்கும் விவாகரத்து முடியட்டும்.
அதுக்கப்புறம் உன் குடும்பத்தை நான் சும்மாவே விட மாட்டேன். பரமேஸ்வரி சொல்றாங்க, ஈஸ்வரி ஃபர்ஸ்ட் நம்ம கோர்ட்டுக்குள்ள போவோம். அங்க என்ன நடக்குது அப்படிங்கறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஓ இஷ்டத்துக்கு முடிவு பண்ணலாம். அப்ப வில்லி நினைக்கிறாங்க, என்னது இதுக எல்லாமே ஒரு மாதிரியா பேசுதுங்களே, ஒருவேளை ஏதாவது பிளான் பண்ணி இருக்குங்களோ, அக்கா காரி கிட்ட எதுக்கும் சொல்லுவோம் அப்படின்னு. அக்கா, எனக்கு என்னமோ இதுக்கு எல்லாரும் சேர்ந்து ஏதோ பிளான் பண்ணிட்டுங்க அப்படின்னு தோணுது. அக்கா, இந்த விவாகரத்தை நடக்க விட போறது கிடையாது. ஈஸ்வரி சொல்றாங்க, ஏண்டி இப்படி பேசுற, அதெல்லாம் நடக்கும், வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் உள்ளார போறாங்க. அங்க ஜட்ஜம்மா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க கேக்குறாங்க, சரி யாராருக்கு விவாகரத்து? அப்ப ஈஸ்வரியோட வக்கீல் சொல்றாங்க, ரேவதி கார்த்தி அப்படிங்கிறவங்களுக்கு தான். ரேவதி பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு. இந்த கார்த்தி இருக்கான அவன் இவங்க வீட்டுக்குள்ள யாருக்கும் தெரியாம வேறு பேரை சொல்லி உள்ள நுழைஞ்சிருக்கான். அதோட இவனுக்கு ஏற்கனவே நடந்த கல்யாணத்தையும் மறைச்சிருக்கான். இதை கேட்டதும் அவங்க ஹீரோவை பார்த்து கேட்க, ஹீரோ சொல்றாரு, இல்ல மேடம், இந்த விஷயத்த பத்தி நான் ஏற்கனவே அத்தை கிட்ட சொல்லிட்டேன். அதோட அவங்கதான் என்ன ரேவதி கழுத்துல தாலி கட்ட சொன்னாங்க. இது எல்லாருக்குமே தெரியும். இதை கேட்டதும் ஜட்ஜம்மா சொல்றாங்க, அப்படியா, சரி அப்படின்னு. அதுக்கப்புறமா ரேவதி அந்த இடத்துக்கு வராங்க. ரேவதி கிட்ட, இங்க பாருமா, உனக்கு உன் புருஷன் கூட வாழ்றதுக்கு விருப்பம் இல்லையா? அப்ப நம்ம ஹீரோயின் நேரா ஹீரோவை பார்த்துட்டு சோகமா நிக்கிறாங்க. அப்ப ஈஸ்வரிய பார்க்க ஈஸ்வரி சொல்றாங்க, என்னடி பாக்குற, சொல்லுடி அப்படின்னு. அப்ப ஹீரோயின் பேச போகும் பொழுது டக்குன்னு வந்துட்டு மயக்கம் போட்டு கீழே விழுகுறாங்க. ரேவதி மயக்கம் போட்டு கீழே விழுகிறத பார்த்துட்டு எல்லாரும் அதிர்ச்சி ஆகுறாங்க. எல்லாரும் ஓடி போய் ரேவதிய பாக்குறாங்க. அப்போ வில்லி நினைக்கிறாங்க, ஆகா ஏதோ பிளான் பண்ணிட்டான் அப்படின்னு. ஹீரோ நேரா வில்லிய பார்த்து நக்கலா சிரிக்கிறாங்க. இத பார்த்ததும் வில்லி நினைக்கிறாங்க, ஆகா பிளான் பண்ணிட்டானே அப்படின்னு. அப்போ ஒரு டாக்டர் அந்த இடத்துக்கு வராங்க. வந்துட்டு ஜட்ஜம்மா சொல்றாங்க, இங்க பாருங்க, இந்த பொண்ணு மயக்கம் மட்டும் விழுந்துட்டு என்னன்னு பாருங்க, என்னன்னு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்க அப்படின்னு சொன்னதோட அவங்களும் சரிங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு நேரா ரேவதியை கூட்டிட்டு போயிட்டு செக் பண்றாங்க. ரேவதியை கூட்டிட்டு போயிட்டு செக் பண்ணிட்டு, அம்மாடி நீ கர்ப்பமா இருக்கமா அப்படின்னு சொன்னதும் ரேவதிக்கு ரொம்பவே சந்தோஷம். என்ன சொல்றீங்க அப்படின்னு. அதுக்கு அவங்க சொல்றாங்க, ஆமாமா அப்படின்னு சொன்னதும் ரேவதி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அப்போ டாக்டர் வெளியில வந்துட்டு, இங்க பாருங்க, கங்க்ராச்சுலேஷன், உங்க பொண்ணு வந்துட்டு கர்ப்பமா இருக்கா அப்படின்னு. இது கேட்டதும் ஈஸ்வரிக்கு பயங்கர அதிர்ச்சி. டாக்டர் என்ன சொல்றீங்க, அதற்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. அதுக்கு டாக்டர் சொல்றாங்க, இங்க பாருங்க மேடம், எனக்கு ரிசல்ட் வச்சுதான் சொல்றேன். சோ 2 பேரும் ஜாகிரதை பண்ணணும் அப்படின்னு வந்திருக்கிறாங்க. பட் ஒரு நல்ல செய்தி கிடைச்சிருக்கு. இந்த நேரத்துல விவாகரத்து தேவையா அப்படின்னு தோணுது. எதுக்கும் ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிச்சு பாத்துக்கோங்க. இதை கேட்டதும் வில்லி சொல்றாங்க, அக்கா எனக்கு என்னமோ இதெல்லாம் பொய்ன்னு தோணுது. இந்த விவாகரத்தை ஸ்டாப் பண்றதுக்காக ரேவதி நடிக்கிறாக்கா. ஈஸ்வரி சொல்றாங்க, இருடி சத்த அப்படின்னு. அப்போ அந்த டாக்டர் வந்துட்டு ஜட்ஜம்மா கிட்ட அந்த ரிப்போர்ட்ஸை கொடுத்துட்டு கிளம்புறாங்க. ஜட்ஜம்மா நேரா அந்த ரேவதிய பார்த்து, இங்க பாருமா, இப்போ உடம்பு தேவலையா? ரேவதி சொல்றாங்க, எனக்கு தேவலாம். அப்ப அவங்க கேக்குறாங்க, இங்க பாருமா, நீ கர்ப்பமா இருக்க, இந்த நேரத்துல உனக்கு விவாகரத்து வேணுமா? கொஞ்சம் யோசிச்சு முடிவு பண்ணு, உன் எதிர்காலத்தையும் யோசி. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, இங்க பாருங்க, விவாகரத்து பண்றதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல. இது கேட்டதும் ஜட்ஜம்மா சொல்றாங்க, சட்டத்திலேயே அதான் இடம் இருக்கு, நீ விவாகரத்து பண்ண வேண்டாம் அப்படின்னு சொன்னதும் ஹீரோ ரொம்ப சந்தோஷப்படுறாரு. ஈஸ்வரி இத பார்த்துட்டு ஜட்ஜம்மா கிட்ட, இங்க பாருங்கம்மா, இது எல்லாமே இந்த டிரைவர் பையலோட சூழ்ச்சி. தயவு செஞ்சு அவ சொல்றத நம்பாதீங்க. இந்த விவாகரத்தை உடனே அப்ரூவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல ஜட்ஜம்மா கேக்குறாங்க, சார் யாரு சார் இவங்க? தேவையில்லாம கோர்ட்ல சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இங்க பாருங்க மேடம், தேவையில்லாம சத்தம் போடாதீங்க, கிளம்புங்க அப்படின்னு சொன்னதும் ஈஸ்வரி ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. அப்போ எல்லாரும் வெளியில வந்ததோட ஈஸ்வரி நேரா அவங்க பொண்ணை பார்த்து, இங்க பாருடி, போய் தானே சொன்ன அப்படின்னு. அப்ப ஹீரோயின் அவங்க அம்மாவை பார்த்து சிரிக்கிறாங்க. இத பார்த்ததும் ஈஸ்வரி ஷாக் ஆகுறாங்க. வில்லி சொல்றாங்க, அக்கா நான் அப்பவே சொன்னேன், இவங்க எல்லாரும் சேர்ந்து பிளான் பண்றாங்க அப்படின்னு அப்பவே சொன்னேன். நீ கொஞ்சமாவது கேட்டியா? உன்னை நல்லா ஏமாத்திட்டாங்கக்கா அப்படின்னு சொல்ல ஈஸ்வரி சொல்றாங்க, ஆமாடி, நல்லாவே ஏமாத்திட்டாங்க, விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி பயங்கர கோவப்படுறாங்க. அப்போ ஹீரோ அந்த இடத்துக்கு வராரு. ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துட்டு, என்னத்த
விவாகரத்து அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருந்தீங்க. விவாகரத்து என்னாச்சு? அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, டேய், உன்ன மாதிரி இந்த மாதிரி மோசமான திட்டம் யாருடா போடுவா? அக்காவ நல்லாவே ஏமாத்திட்டியல்ல. இங்க பாரு, என்ன நடந்தாலும் சரி, என் அக்காக்காரி கண்டிப்பா வந்துட்டு ஒத்துக்க மாட்டா. அதுக்கு ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க, இந்த விவாகரத்து செல்லுபடி ஆகல அப்படின்னு முடிவாகிருச்சு. இங்க பாருங்க எப்படியும் நீங்க மறுபடியும் என்னதான் ட்ரை பண்ணாலும் நான் கண்டிப்பா இந்த விவாகரத்தை நடக்க விட மாட்டேன். என் ரேவதி எனக்கு ரொம்பவே முக்கியம், அதை முதல்ல ஞாபகம் வச்சுக்கிடுங்க அப்படின்னு சொன்னதும் ஈஸ்வரி ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. என்னடா இது, இவன் இப்படி பேசுறான் அப்படின்னு. அப்ப அந்த வக்கீல் வெளியில வந்துட்டு ஈஸ்வரிய பார்த்து, இங்க பாருங்கம்மா, எப்படியும் மறுபடியும் விவாகரத்து அப்ளை பண்றதுக்கு 1 வருஷத்துக்கு மேல ஆகும். சோ அதுக்கப்புறம் தான் நீங்க முடிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. சோ இத பார்த்ததும் அந்த வக்கீலுக்கு ரொம்பவே அதிர்ச்சியா இருக்கு. ச்சே, ஈஸ்வரிக்கு ரொம்பவே ஷாக்கா இருக்கு. எப்படியாவது என் பொண்ணுக்கு இந்த விவாகரத்தை ஏற்பாடு பண்ணி அந்த டிரைவர் பையில தோற்கடிக்கலாம் அப்படின்னு பார்த்தா அவன் நம்மளை தோற்கடிச்சுட்டானே அப்படின்னு ஈஸ்வரிக்கு பயங்கர கோவம். அதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து வீட்டுக்கு போறாங்க. அப்ப ஈஸ்வரி நேரா ஹீரோயினை பார்த்து, இங்க பாருடி, அங்க கோர்ட்டுக்கு போற வரைக்கும் அந்த டிரைவர் பையன் கூட சேர்ந்து எந்தவித பிளானும் பண்ணல அப்படின்னு சொன்ன. இப்ப என்னடி இவ்வளவு பெரிய பிளான் பண்ணி பேசிருக்க? அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, இங்க பாருங்கம்மா, நான் எந்த விதத்திலையும் பிளான் பண்ணல. நான் உங்ககிட்ட சொன்னேன், எனக்கு அவர் கூட தான் சேர்ந்து வாழ்றதுக்கு விருப்பம் அப்படின்னு சொன்னேன். ஆனா நீங்க கொஞ்சம் கூட கேட்கவே இல்ல. இப்போ நீங்க என்னைய தப்புன்னு சொல்றீங்களா? இங்க பாருங்கம்மா, அவர் மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் கிடைச்சதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். ஆனா நீங்க என்னையும் அவரையும் பிரிக்கணும் அப்படின்னு முயற்சி பண்றீங்க. நீங்க என்னதான் ட்ரை பண்ணாலும் கண்டிப்பா வந்து என்கிட்ட இருந்து அவரை பிரிக்கவே முடியாது அப்படின்னு சொன்னதும் ஈஸ்வரி ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. என்னடா இது, இவ இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா பேசுறாளே அப்படின்னு ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. அப்போ ஹீரோயின் கோவமா அவங்க ரூமுக்கு போறாங்க. வில்லி அவங்க அக்காவை பார்த்து, பாத்தியாக்கா, இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த டிரைவர் பையதான். அவன் இருக்கிற வரைக்கும் நம்மளால உன் பொண்ணுக்கும் அந்த டிரைவர் பையலுக்கும் விவாகரத்தை ஏற்பாடு பண்ணவே முடியாது. அவன் அந்த அளவுக்கு புத்திசாலித்தனமா நடந்துகிட்டு உன்னை நல்லாவே ஏமாத்தி வின் பண்ணிட்டான் பாத்தியா அப்படின்னு சொல்ல ஈஸ்வரி சொல்றாங்க, ஆமா, அவன்கிட்ட நான் தோத்துட்டேன். என்ன நினைச்சு பார்த்தாலே எனக்கு கேவலமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி பயங்கர சோகத்தோட பேச வில்லி சொல்றாங்க, அக்கா, நீ தோத்துட்ட அப்படின்னு யாரு சொன்னா? இங்க பாரு, அதெல்லாம் கண்டிப்பா நம்ம ஜெயிக்கலாம், நீ கவலைப்படாத அப்படின்னு. அதுக்கப்புறம் ஹீரோ நேரா வீட்டுக்கு போறாரு. பாட்டி ஹீரோவை பார்த்து, பேராண்டி, எங்க ஈஸ்வரி ரேவதிக்கும் உனக்கும் விவாகரத்து கன்ஃபார்ம் ஆகிருமோ அப்படின்னு நினைச்சு நான் கொஞ்ச நேரத்துல பயந்துட்டேன்யா. நல்ல வேலை, எப்படியோ அந்த விவாகரத்து கேன்சல் ஆயிருச்சு. இப்பதாயா எனக்கு நிம்மதியா இருக்கு. ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க பாட்டி, நான் எப்படி பாட்டி ரேவதியை விட்டு கொடுப்பேன்? ரேவதி எந்த அளவுக்கு எனக்கு முக்கியம்னு எனக்கு தெரியும். சோ நான் கண்டிப்பா ரேவதியை விட்டு கொடுக்க மாட்டேன் மாட்டி, கவலைப்படாதீங்க. பாட்டி சொல்றாங்க, சரியா பேராண்டி. அதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு நேரா அந்த வக்கீலுக்கு ஃபோன் பண்றாங்க. ஃபோன் பண்ணி, ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்படின்னு சொல்ல அவரு சொல்றாரு, சார், நீங்க சொன்ன வேலையை நான் செஞ்சேன். சோ நீங்க கவலைப்படாதீங்க சார். மறுபடியும் இது ஹியரிங்க்கு வரத்துக்குள்ள எப்படியும் உங்க அத்தை கிட்ட நீங்க உண்மையை நிரூபிச்சிருங்க. உண்மையை நிரூபிச்சுட்டா அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்ல. அப்ப ஹீரோ சொல்றாரு, சரிங்க சார் அப்படின்னு சொல்ல அவரும், சரிங்க சார், இதுக்கப்புறம் என்ன ஹெல்ப் வேணும்னாலும் என்கிட்ட ஃபோன் பண்ணுங்க. ஹீரோ சொல்றாரு, சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாரு. அப்புறம் நம்ம ஹீரோ நினைக்கிறாரு, எப்படியோ அத்தைய வந்து சமாளிச்சாச்சு. ஆனா இதுக்கப்புறம் எப்படி வந்து நம்ம அத்தை கிட்ட உண்மையை நிரூபிக்கிறது? சந்திரா தான் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை பண்ணிருக்காங்க அப்படிங்கிறத எப்படி நிரூபிக்கிறது அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறாரு. சோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. சோ அப்பதான் உங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோஸ் வரும். இதே மாதிரி இனிமே அப்டேட்ஸ் நம்ம சேனல்ல நீங்க தொடர்ந்து பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம்.